வெட்டிங் எனும் திருமணம். வேதங்கள் எங்களுடைய சைவ சமயத்தின் அல்லது இந்து மதத்தின் மூலமான ஒரு வேர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. சொற்றுணை வேதியன் என்று சொல்லுகின்றோம். இங்கே வேதியன் என்பது வேதத்தை நமது உலகத்துக்கு அளித்த சிவபெருமானை குறிக்கக்கூடியது. வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக என்று திருமுறையாளர்கள் பாடியிருக்கின்றார்கள். அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் என்பது இன்னொரு வகையான திருமுறையினுடைய கூற்று. ஆகவே வேதம் என்பது 6 அங்கங்களோடு கூடியது. அதிலே சிற்பம், சிக்ஷை, கல்பம், வியாகரணம் போன்ற அந்த 6 பிரிவுகளிலே முக்கியமாக ஜோதிடம் ஒன்றாக போற்றப்படுகின்றது. வெல்கம் பேக் டு லிபாரா ப்ளே வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம் பவர்ட் பை பாம் ரெஸ்டாரண்ட் co-presented by நட்சத்திரா ஹோல் அண்ட் ஓம் கிரியேட்டிவ்ஸ். ஐயா, நாங்கள் பிரேக்குக்கு முன்னால் சொல்லியிருந்தோம், மணமகள் வந்து மாப்பிள்ளையை பார்க்க வரும்போது வெறும் கையோடு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் கை முழுக்க செல்வங்களை கொண்டு வரலாம் தானே? நான் சும்மா என்னுடைய ஐடியா இல்லை. மங்கள பொருள்களில் இந்த பூக்கள், விளக்கு எல்லாம் முதன்மைப்படுத்தப்பட்ட பொருட்கள். அது எப்பொழுதுமே எல்லாருக்குமே விருப்பமானதும் கூட. விளக்கு ஒளியாகவும் இந்த பூ வந்து அன்பினுடைய அடையாளமாகவும் இருக்கும். அதனால தான் இந்த என்ன சொல்கிறது, காதலர் தினத்துக்கு பூவை தான் முதல் வச்சார்கள். அந்த காலத்து அன்பினுடைய அடையாளம் சிவன் இறைவனை கூட நாங்கள் பக்தியோட அன்பாக கொண்டே பூவை தான் முதல் வைக்கிறோம். பூவினுடைய அன்பின் அடையாளம் நிமித்தமாக இருப்பதனால இந்த ஒரு கல்யாணம் என்பது அன்போடு தொடரப்பட்டது. அதனால் கொண்டு வருகிறார்கள், கொண்டே கொடுக்குறார்கள் மாப்பிள்ளை இந்த கையில். நீங்கள் ஏதாவது எங்களுடைய நேயர்களுக்கு பூ, விளக்கு இதை தவிர வேறு ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது உங்களுக்கு ஐடியா எதுவும் இருக்கா? இல்லை, பொதுவாக நாங்கள் இந்த ரெண்டையும் எதிர்பார்ப்பது உண்டு. விளக்க விடக்கூட பூ மிகவும் நல்லது. ரெண்டாக விளக்கு, எண்ணெய் எல்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கு உடைகளோடையும் நடைகளோடையும் கஷ்டமாக இருக்கும். பூ என்பது ஒரு மென்மையானதும், பெண்ணைய பூ என்று தான் சொல்லுகிறார்கள். ஆகவே மென்மையானதாகவும் அழகானதாகவும் வாசமுடையதாகவும் இருக்கும். மனம் என்பதே வாசம்தான். அதனால் திருமணம் என்று சொல்லி ஏன் வந்தேன்னு கேட்டால், வாசம் என்றது மாத்திரம் இல்லாமல் சேர்ப்பு என்பதற்கும் மனம் என்ற கருத்து இருக்கிறது. 2 பேரை சேர்த்தல் அல்லது கூடுதல் என்பதற்கும் மனம் என்ற கருத்து இருக்கிறது. திரு என்ற சொல்லு நான் ஏற்கனவே சொன்னது போல புனிதமானது. ஆகவே புனித சேர்க்கை ஒன்று நடக்கப் போகிறது என்பது ஒரு புனிதமான தொடர்பொன்று ஏற்படுத்தப்பட போகின்றதை மனம் என்று சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணை கூட மண் வாசனை என்று சொல்லுவார்கள். அந்த வாசனை தான் மனம். நிலத்தோடு தொடர்புடையது மண் வாசனை என்று சொல்லுவோம். இந்த வாசனை தான் மனம். அந்த மனம் என்பது பொதுவாகவே இணைத்துக் கொள்கின்ற ஒரு தன்மைக்கு இங்கே திருமணம் என்று பாவித்துக் கொடுக்கிறோம். ஆங்கில உங்களுடைய சமஸ்கிருதத்தை கல்யாணம்னு சொல்லிக்கிறோம். நீங்கள் வெட்டிங்னு சொல்லுறீர்கள். கல்யாணம் என்றாலே அம்பாளுக்குள்ள போய் நித்திய கல்யாணி, எப்போ பார்த்தாலுமே அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள். அதனால் அன்றைக்கு சில பேர் வாழ்த்துகின்ற பொழுது இன்று போல் என்றும் வாழ்க என்று தான் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் எல்லாரும் பெறுவதும், சாப்பிடுவதும், அவர்களுக்கு அன்பளிப்பு பெறுவதும், வருமானம் வருவதும் எல்லா பல விஷயத்தை செய்து தான் வாழ்த்துக்கிறோம். அதனால இன்று போல் என்றும் வாழ்க என்று சொல்வது அன்றைய ஒரு மகிழ்ச்சிக்கான அந்த பூவினுடைய அடையாளம் தான். அதுவும் கூட அப்போ நாங்கள் கட்டாயம் இந்த பொக்கே மாதிரி எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு இப்படிலாம் கொண்டு வராமல் கை நிறைய வந்து பூ இதழ்களை கொண்டு வந்தாலே அது அவர்களுடைய வசதி விருப்பங்களை போட்டு கொண்டு வரலாம். நாங்கள் இன்னும் ஒரு டிப் வந்து உங்களுக்கு சொல்லிடுறோம். ஸோ நீங்கள் கை நிறைய அந்த பூ இதழ்களை கொண்டு வந்து உங்களுடைய மணவாளனின் காலில் போட்டு தொட்டு கும்பிட்டு அப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும். எங்களுடைய பாரம்பரியத்தை அவரை ஒரு தலைவனாக அல்லது ஒரு சுவாமியாக, அந்த காலத்து சுவாமி என்று தான் கூப்பிடுவாங்க. சுவாமி என்று தான் கூப்பிடுவார்கள். இல்லாட்டி பிராணநாதனை என்று கூப்பிடுவார்கள். இப்போ எல்லாம் போய் இஞ்சியங்கொண்ட காலமும் போய் இப்போ வந்து பெயர் சொல்றதுக்கு வந்து அளவுக்கு வந்துட்டு அந்த காலத்தில் அந்த மரியாதையை வந்து வைத்திருந்தார்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அது வந்து பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கே நல்லா இருக்கு. அண்ட் உங்களுடைய கணவரும் வந்து அதை என்ஜாய் பண்ணுவேன். நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். அந்த பொக்கையை கொண்டு பொண்ணு கொடுத்தோன்னே அவருக்கு அதை என்ன செய்யறதுன்றே தெரியாது. கொடுக்க வேண்டியது. சில பேர் வந்து அதை வச்சுட்டு திருன்னு முழிப்பாங்க, இதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான தர்ம சங்கடங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு மனமானது இணைப்பை கொடுக்குது. அவர் வந்து தொடங்க போகிறார்கள் என்றது கொடுத்து விட்டோன்னே அவர் அங்கால தொட முடியும், அங்கால வச்சுட்டு அவர் மிச்சக்கிரிகளை தொடரலாம். மிச்சக்கிரி, ஓ அது சரி. ஐயா, இப்போ வந்து கல்யாணத்தில் நிறைய சடங்குகள் இருக்குது. மாப்பிள்ளையோட அந்த பிள்ளையார் பூஜையில் தொடங்கி அதுக்கு பிறகு அந்த காப்பு கட்டுதல், கன்னிகாதானம், அம்மி மிதித்தல், அருந்ததி காட்டுதல் அண்ட் முக்கியமான விஷயம் மாங்கல்ய தாரணம். அதை பற்றி சொல்லுங்கள். இதெல்லாம் என்னத்துக்காக செய்கிறோம், என்ன காரணத்துக்காக நாங்கள் இதை செய்கிறோம்? அதை கண்டிப்பாக எங்களுடைய நேர்கள் வந்து அதோடைய மீனிங் அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். பொதுவாகவே நிறைய சம்பிரதாயங்களும் சடங்குகளும் சேர்ந்தது தான் கல்யாணம். நான் ஏற்கனவே சொன்னபோது குலாச்சாரங்கள் அவை என்ற குலமுறைகளையும் உள்ளடக்கி வைத்துக் கொள்ளுவார்கள். இருந்தாலும் பொதுவாக ஒரு 9 கிரியைகள் அங்கே முக்கியப்படுத்தப்படும்.
அதில் ஒன்று அவர் வந்தவுடனே நாங்கள் எங்களுடைய மரபின்படி பிள்ளையாரோட ஒரு அனுக்கிரகம் பெற்று அவருடைய அருளோடு எந்த வித விக்னமும் இல்லாமல் துன்பமும் இல்லாமல் இது நிறைவேறும் என்று பிள்ளையாருடைய பூஜை பண்ணி அவருக்கு தேங்காய் உடைத்து அந்த பூஜையை ஆரம்பிப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கும்பம் நவக்கிரக கும்பம் வைத்திருப்பார்கள், அல்லது நவக்கிரகத்துக்காக ஒரு கும்பத்தை வைத்திருப்பார்கள், அல்லது அங்கால சிவன் பார்வதி இருப்பார்கள். ஏனென்றால் இந்த தெய்வங்கள் வந்து நாங்கள் கும்பங்களை வைக்கிற பொழுது அவர்களை வரவேற்கிறோம். அந்த தெய்வ சக்தி வந்து அங்கே வந்து இறங்கி எங்களுக்கு அந்த அருளை புரிவார்கள். ஏன் கடைசி நேரத்தில் நவக்கிரக பூஜை பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவர்களுடைய பொருத்தம் பார்த்திருப்பார்கள், விரும்பி செய்வார்கள், எதுவாக உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் கூட அந்த பொருத்தங்களுக்கு மேலாக ஏதாவது குற்றங்கள் இருந்தால் இந்த நவக்கிரகங்கள் கடைசி நேரத்தில் அப்பீல் பண்ணுற மாதிரி இனியாவது இந்த குற்றங்களை விட்டு இவர்களை நல்லா வாழ வைக்கணும் அந்த நவக்கிரக ஹோமத்தை பண்ணிக்கொள்வார்கள். அதெல்லாம் குறுக்கமாக தங்களுடைய அந்த அவர்களுக்காக ஆசை வேண்டி அந்த வழிபாடுகளை செய்து கொள்வார்கள். ஓகே, மன்னிக்கணும் ஐயா, இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ தாய் தகப்பன் பார்த்து பண்ணின கல்யாணத்துக்கு தான் இந்த குறிப்புகள் பார்க்கணும், ஆனா அவங்களா விரும்பி தேடின கல்யாணத்துக்கு குறிப்புகள் என்னன்னு சொன்னால் குறிப்புகள் பார்க்கறது என்பது ஒரு பொருத்தம் பார்க்கறது என்பது ஒரு விதமான மரபு தாய் தகப்பன் பார்க்கறதுக்கு முந்தி ஒரு வேடிக்கையாக சொல்லுவார்கள். தான் கல்யாணம் பண்ணுறதற்கும் பேசி செய்வதற்கும் என்ன வித்தியாசம் பண்ணால் ஒன்று தான். தானாக கல்யாணம் பண்ணுறது தானாக போய் கிணத்துக்கு விடுகிற மாதிரி என்பார்கள், 10 பேசையும் தள்ளி விடுற மாதிரி என்று வேடிக்கையாக சொல்லுவார்கள். அந்த எல்லாருமா சேர்ந்து செய்தால் எது பண்ணாலும் ஒரு வாழ்க்கை தான். இது கிணறுன்னு நான் சொல்கிறது ஒரு இல்லம் வாழ்க்கை. ஆகவே அந்த வாழ்க்கையில் மங்களகரமாக வாழ்ந்தோன்னு போகிறார்கள். இந்த பெண்ணும் ஆணும் விரும்பி செய்தாலும் பேசி செய்தாலும் ரெண்டையுமே நாங்கள் அந்த இடத்துல வந்து அவர்களுடைய வாழ்க்கையை நோக்கி விரும்பி செய்திருந்தாலும் கூட அந்த பொருத்தங்கள் இல்லாட்டியும் ஒரு மாதிரி பொருத்தி விட சொல்லித்தான் அந்த அதாவது அவர்களுடைய வாழ்க்கை நல்லா அடையணும் தான் நவக்கிரகங்களை பிரார்த்திக் கொள்வோம். ஏன்னா இந்த நவக்கிரகம் என்பது இயற்கையினுடைய ஒரு வட்டம், சூரியன் சந்திரனுடைய பூமியினுடைய அசைவு. அதை வைத்துக்கொண்டு தான் இந்த எங்களுடைய உடல்நிலை எங்களுடைய உலக நிலையெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் வெயில் என்றால் ஃபேனை போடுகிறோம், குளிர் என்றால் கோட்டை போடுகிறோம். அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்றால் இயற்கைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது. ஆகவே நவக்கிரகம் என்பது இயற்கையினுடைய ஒரு சுற்றுவட்டம். அதனால தான் நவக்கிரகங்களை அந்த மனதுக்கு சம்பந்தப்பட்டது. மனதுக்கு சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் சில பேர் சொல்லுவார்கள் இன்றைக்கு என்ன நட்சத்திரம் என்றால் அந்த நட்சத்திரம் சந்திரனுக்கிட்ட தான் நிற்கும். அதனால இந்த பிறந்த நட்சத்திரம் சில காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனத்துக்கு கொஞ்சம் வலிமையும் குழப்பமும் ஏற்படும் என்பது. அதனால இந்த மாப்பிள்ளை நட்சத்திரம் பொம்பளை நட்சத்திரம் பார்த்துக்கொள்வோம் என்ன நட்சத்திரம் செய்யலாம் என்று அங்கேருந்து தொடங்குகிறது. ஆகவே இந்த கிரியில காப்பு கட்டது என்பது அவர்களுடைய அந்த இணைப்பு, ரக்ஷாபந்தனம் என்று பேர் அதற்கு இணைப்பு. இந்த இதோட இணைத்துக் கொள்கிறோம். அவர்கள் அதிலேருந்து பொம்பளையும் வந்த அப்புறம் காப்பு கட்டி இதை விட்டு அவர்கள் போகக்கூடாது எங்களை சொல்லிட்டு தான் கேட்கணும்ன்றது மாத்திரம் அல்ல, அவர்கள் இதை இணைந்து கொண்டு அதிலே இருந்து கொள்ளுவார்கள். அதுக்காக தான் அந்த காப்பு கட்டி வைக்கிறது. மற்ற அவர்களுடைய ஏதாவது உறவினர்களுடைய இழப்பு அல்லது சொந்தங்களுடைய ஏதாவது தவறுகள் நடந்தாலும் கூட அந்த நேரர்களுக்கு அந்த பற்றுகள் இருக்காது என்பதற்காக கூட அந்த காப்பை கட்டி முன்னுக்கு வைத்துக் கொள்வார்கள். நான் அடிக்கடி சொல்றது இது எங்களோட போர்டிங் பாஸ் மேன், நீங்கள் ஏறிட்டீர்கள் இந்த ஃப்ளைட் முடிந்த நினைக்கும் இதை வைத்துக் கொண்டு இந்த தெப்பையை கொடுப்பது காப்பு கட்டுவதெல்லாம் உங்களுக்கு இணைத்துக் கொள்வதற்காக. அதுக்கு பிறகு இந்த பாலிகை போடுவோம். பாலிகை என்பது உங்களுக்கு தெரியும், நவதானியத்தை ஒரு பயிர் மண்ணுக்குள்ளே போடுவார்கள். அது சுமங்கலி பெண்களை கொண்டு வருவார்கள். ஏன்னா சுமங்கலி பெண்கள் தான் சில பேர் கேட்பாங்க, ஏன் மற்றவர்கள் கல்யாணமாகாத பெண்களும் தாங்களும் எல்லாம் மேக்கப் போட்டு கொண்டு போட்டா என்னன்னு கேட்பார்கள். நான் அவர்கள் சொல்லுவது என்னென்றால் இது லைசன்ஸ் எடுத்தாக்கள் தான் போடலை. இப்போ கல்யாணம் வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து அவர் லைசன்ஸ் எடுத்துருக்கோம் வளர்க்குறதுக்கு. அவர் இது கல்யாண வீட்டுக்கு வருகின்றவர்கள் அவர்களும் கல்யாணம் முடித்திருந்தால் தானே வாழ்த்து செய்யலை. பெண்கள் வந்து அந்த சுமங்கலி பெண்களாக இருக்க வேணும். அவர்கள் போய் அந்த வாழ்த்தை செய்வார்கள். அந்த பூமிக்கு தான் முதல் வாழ்த்து. அந்த பூமியில் போய் நவதானியம் போடுறது. நவதானியம் என்ன பயிர் பொருட்கள், உணவுப் பொருளும் கூட. இவர்கள் உணவு குறைவில்லாமல் இருக்க வேணும், பயிர் வளரும்போது இவர்களுடைய வாழ்க்கை நல்லா வளர வேண்டும் என்று பூமாதேவியும் கும்புறது போல் அந்த பூமாதேவியில் போய் அதில் போட்டு என்ன பெண்களும் பூமாதேவி என்று தான் பொறுமைக்கு உரியவர்கள் என்று தான் சொல்லிக்கொண்டு வருகிறோம். ஆகவே அவர்களே முன்னுக்கு வைத்து ஏற்கனவே அவர்களுடைய திருமணம் செய்தவர்கள் அவர்கள் வாழ்த்துகிறார் என்பதற்காக முதல் அந்த சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அந்த வாழ்த்தை பாலிகை போகிற முறையை செய்கிறார்கள். அப்போ இதிலிருந்து எங்களுடைய விடயம் என்ன தொடங்குகிறது என்று கேட்டால் மண்ணிலே வாழ்கின்றவர்கள் நீடு வாழ வேணும் என்பதற்காக, பயிர்கள் உணவு குறையில்லாம் வாழ வேணும் என்பதற்காக அது தொடங்கப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு பெண்ணு வருவா, பெண்ணுக்குரிய கிரியைகள் அங்கே செய்து கொள்வார்கள். அவையும் தூய்மைப்படுத்துவார்கள். சில பேர் அந்த மொட்டாக்கு போட்டு வருவார்கள் அந்த பெண்கள். அதனால் அதைத்தான் நான் அடுத்துதான் உங்கள்கிட்ட கேட்கணும் வேண்டியிருந்தேன். நான் அது கண்டிப்பா என்ன காரணத்துக்காக போடணும். இப்ப வந்து சில பேர் போடாம வராங்க. ஏன்னு சொன்னா நான் மேக்கப்புக்கு வந்து இவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறேன், ஆக்கள் ஒருத்தருக்கும் என்ன மேக்கப்பே தெரியுது. ரெண்டு விதமான சம்பிரதாயம் இருக்கிறது. சில பேர் அந்த பெண் வந்து அந்த சொல்றது என்ன சொர்ண ஜாலம் பொன் திரை மாதிரி உண்டு, அதை போட்டுக்கொண்டு வர மாதிரி. அவர்கள் எல்லாருமே ஒரு ரெடியா பார்க்க முடியாது. எல்லா என்ன அழகு இருந்தாலும் முதல் அவர் கணவனை தான் பார்க்க போறார் என்ற மாதிரியான எண்ணத்துக்காக அங்கே வந்து தாலி கட்டும் போது அங்கே கணவனை தான் பார்ப்பார் என்ற ஒரு நிலையும் அந்த உலகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால அதை போட்டுக்கொண்டு வர தவறும் கிடையாது. அது ஒரு என்ன முழுமையாக ஆரண்டு பெண்ணுக்கு சரியா சிலவோட தெரிஞ்சாக்கத்தோட மற்றவர்களுக்கு ஆரண்டு சரியா தெரியப்படாது என்ற ஒரு நிலையும் இருந்தது. அதோட ஒரு மங்களமாகத்தான் அது ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலத்துல அது வந்து
சரியா இருக்கு. ராணி ராஜாக்கள் கல்யாணங்கள் எல்லாம் அப்படி போட்டுக்கொண்டு வர்றது சுயம்பரத்துக்காக சொல்லுவாங்க. ஏன்டா அந்த பெண்ணு போட்டுக்கொண்டு எல்லா மாப்பிள்ளையும் இவ பார்க்கணும், இவர் எல்லாரையும் பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம், பார்த்து யாரை அதை தெரிவு செய்ய போறான்ற ஒரு முறை இருந்தது. ஓ அப்படியான முறைக்கு கூட அந்த காலத்தை அதை பயன்படுத்தி. ஆனா இந்த காலத்துல வந்து மேக்கப்புக்கு வந்து எவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்றாங்க, அண்ட் போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அதுக்கெல்லாம். ஆனா அந்த துணியால மேக்கப் அதிகம் கொஞ்சம் வடிவா இருந்து இன்னும் பார்க்க வடிவா இருக்கும். அந்த நேரம் எடுக்கும்போது மேக்கப் தான் பிரகாசமா தெரியும். இல்ல எஸ்பெஷலி போட்டோஸ் வீடியோஸுக்கெல்லாம் அவங்களுக்கு என்னன்னா அந்த கண் மேக்கப் ஐ மேக்கப் நிறைய விஷயம் இல்ல, அது போட வேணும் போடக்கூடாது என்பதை நாங்கள் சொல்ல முடியும். எங்களுக்கு எங்களோட சிறியோடு தொடர்புடையதும் இல்லை. அவர்கள் எப்படி வந்தாலும் சரி, அங்கே வந்து அவர்கள் இருந்தால் அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய கிரியை செய்வோம். அவர்கள் அநேகமாக போட்டுக்கொண்டு தான் வருகிறார்கள். நாங்கள் தாலி கட்டும் போது மாத்திரம் அதுக்கு பிறகு அங்கே பெண்ணாக முழுமையாக அங்கே அவர்கள் பார்த்து செய்கின்ற ஒரு நிலையாக போகின்றனர். இப்ப வந்து கல்யாண பெண்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா திரையும் போடணும், ஆனா அவங்களுடைய முகமும் வந்து நல்ல தெளிவா போட்டோஸ் வீடியோக்கு வெலை மாதிரி போடுறாங்க. அதனால என்னன்னு சொன்னா அந்த பெண் வந்து கூடிய நேரம் வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் சாரியோட தான். ஏன்னா 2வது சாரி வந்தோடனே தாலி கட்டி அதுக்கு பிறகு அந்த புகைப்படங்களா இருந்தாலும் சரி வீடியோ இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு வராது. ஸோ அதனால தான் அவங்க வந்து இப்போ அந்த வேலை மாதிரி போடுறாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு. நாங்க இப்பதான் வந்து பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட வார அளவுக்கு இருக்கிறோம். பட் இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி நாங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். ஆனா அதுக்கு எங்களுக்கு இப்போ நேரம் காணாது. ஏனென்று சொன்னா இந்த எபிசோட நாங்க இத்துடன் முடித்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். பட் டோன்ட் வரி, நாங்க திரும்பவும் அடுத்த வாரம் உங்களுக்காக இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வெட்டிங் டிப்ஸோட நாங்க வரப்போறோம். அண்ட் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் என்னத்துக்காக உருவாக்கப்பட்டன, கல்யாணத்துல நாங்க கண்டிப்பா பின்பற்ற வேண்டிய முறைகள் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நாங்க எங்களுடைய வசந்தன் குருக்கள் அவர்களிடமிருந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். ஸோ மீண்டும் இதே நாள் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில வசந்தன் குருக்கள் ஐயாவோடைய நான் திரும்பவுமே உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you, take care, tata, bye bye. This is Shana Mahendran signing out in Libara Play வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம் powered by Palm Beach Restaurant, co-presented by Nakshatra Hall and Om Creatives.